ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் உன்மடி சேர்ந்தாள். அத்தியாயம் 28. விடிய விடிய கண் விழித்து இருந்தாள் நைதிகை. இப்படியெல்லாம் அவள் தூக்கம் கெட்டு இருப்பாள் என்று யாராவது சொல்லியிருந்தா சிரித்திருப்பாள். ஏனென்றால் நம்ம நைதிகைக்கு சோறும் தூக்கமும் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி எந்த விஷயமும் அவளுக்கு முக்கியமானதா தெரிந்ததே இல்லை. ஆனால் இன்று அதெல்லாம் ஞாபகத்தில் கூட இல்லை. காதல் கல்யாணம் என்பது பற்றி எல்லாம் தெரியாமல் வளர்ந்தவள் அவள். சினிமா பார்த்ததே இல்லை, டிவி சேனல் பார்த்ததே இல்லை. இங்கே விடுமுறைக்கு வரும்போது கூட அவளை யாரும் எங்கேயும் கூட்டி போனது இல்லை. ஹாலில் இருக்கும் டிவியை பார்த்து கொண்டு இருந்தால் மோகனா ஆஃப் பண்ணிவிட்டு போய்விடுவார். இந்த ஒரு வருடமாக செல்போன் வந்த பிறகுதான் இதில் படம் பார்க்கலாம் என்று தோழிகள் சொன்ன பிறகு பணம் கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி படம் பார்க்கிறாள். எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் தாலி கட்டிய கணவன் மேல் இந்த ஒரு மாதமாக அவளுக்கு அன்பும் பாசமும் வந்திருக்கு. ஆனால் அதை காட்டத்தான் முடியலை. அவனை கண்ணால் பார்ப்பதே அரிதாக இருக்கும் போது அன்பையும் பாசத்தையும் எங்கே காட்டுவது? அவனும் இதுவரை அப்படி எதுவும் அவளிடம் காட்டிக்கொண்டது இல்லை. விழித்திருந்து நேருக்கு நேர் அவர்கள் பார்த்து கொண்டது சில நாட்கள்தான். அப்படி இருக்க பெண்ணான நைதிகைக்கு மஞ்சள் கயிறு மேஜிக் வேலை செய்து கணவன் மேல் அன்பும் பாசமும் வந்தது. இந்த உணர்வுகளை காட்ட அவளுக்கு யாருமே இதுவரை இருந்தது இல்லை. அப்பாவிடம் காட்டும் பாசம் வேறு, கணவனிடம் தோன்றும் பாசம் வேறாக அவள் உணர்ந்த இந்த சில நாட்களிலேயே உனக்கு இதெல்லாம் அதிகப்படி, இதுக்கெல்லாம் நீ ஆசைப்படவே கூடாது என்று விதி அவளை தலையில் தட்டி உட்கார வைத்து விட்டது. அழுகக்கூடாது, அழுதால் அப்பாவுக்கும் இவருக்கும் குற்ற உணர்வு வரும். அதனால் கடவுளே எனக்கு அழுகையே வரக்கூடாது இன்னைக்கு மட்டும். அப்புறம்தான் என் வாழ்நாள் பூரா இருக்கே நான் அழுகிறதுக்கு. இன்னைக்கு மட்டும் தைரியத்தை கொடு என்று வேண்டிக் கொண்டாள். காலை 6 மணிக்கு கண் விழித்து பார்த்த நித்தியனுக்கு அவள் அருகே அமர்ந்து தன்னையே பார்த்து கொண்டிருப்பது தெரிய வாரி சுருட்டி எழுந்தவன், என்னாச்சு, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க என்று கேட்க, சும்மாதான் என்றாள். ஓ, ராத்திரி நீ தூங்கலையா? உன் கண்ணெல்லாம் சிவந்திருக்கு. தூங்கலை. ஏன்னா நான் தூங்கினா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அப்புறம் நீங்கள் எப்போ வருவீங்களோ தெரியாது. அப்புறம் நீங்கள் வரும் வரை முழிச்சிருக்கணும். அதுதான் இரவு வரை வெயிட் பண்ண வேணாமேன்னு நான் ராத்திரி தூங்கவே இல்லை என்றாள். அவளை உற்று பார்த்தான். அந்த பெரிய அழகான கண்கள் சிவந்து தூக்கம் சுமந்து தடித்து வீங்கி இருந்தது. இவ ஏதோ சொல்ல போறா, கண்டிப்பாக அது நல்ல விஷயமா இருக்காது என்று அவன் மனதுக்கு தோன்றியது. ஷப்பா என்று மூச்சு விட்டவன் எழுந்து ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகி குளித்து விட்டு வந்தான். உடை மாற்றி அவன் வரவும், கொஞ்ச நேரம் நான் உங்கள் கூட பேசணும் என்றாள். வேண்டாம்னா விடவா போற? அதுதான் ராத்திரி பூரா தூங்காமல் இருக்கியே, சொல்லு என்றான். அது என்று தயங்கியவள் ஒரு வெற்று பேப்பரில் கையெழுத்து போட்டதை அவனிடம் கொடுக்க அதை வாங்கி பார்த்தான். எம் நைதிகை என்று குண்டு குண்டாக எழுதியிருந்தாள். அதை பார்த்து, என்ன இது என்றான். நான் கையெழுத்து போட்ட வெறும் பேப்பர் என்றாள். கையெழுத்து போட்டிருக்கியா? எங்கே என்று அவன் திருப்பி திருப்பி பார்க்க, இதோ இதோ எம் நைதிகைன்னு போட்டிருக்கேனே பாருங்க. உன் பெயரைத்தானே எழுதியிருக்கிற, கையெழுத்து என்று அவன் கேட்க இவளுக்கு புரியலை. அப்போ இது என் கையெழுத்து இல்லையா என்று அவள் பாவமாக பார்க்க, சரி இது எதுக்கு என்று அவன் பேச்சை மாற்ற, அதுவா, நீங்கள் காதலிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னா நாம் விவாகரத்து செய்யணுமாம். அதுக்குத்தான் நீ இந்த மாதிரி வெள்ளை பேப்பரில் தான் கையெழுத்து. நீங்கள் காதலிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னா நாம் விவாகரத்து செய்யணுமாம். அதுக்குத்தான் இந்த மாதிரி வெள்ளை பேப்பரில் தான் கையெழுத்து போட்டாங்க.
இது போதாதா என்று அவள் கேட்க, அவள் வீசிய குண்டில் அவன் அதிர்ந்து நின்றான். ஏய், என்ன சொல்ற என்றான் கோபமாக. ப்ளீஸ் ப்ளீஸ், கோபப்படாதீங்க, அதட்டாதீங்க, அப்புறம் எனக்கு அழுக வந்துடும். இன்றைக்கி பூரா நான் அழவே கூடாது, தைரியமாக இருக்கணும் அப்படின்னு நான் சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கேன் என்று அவள் நெஞ்சை தட்டி கொண்டு கண்மூடி தனக்குத்தானே சொல்லிக்கொள்ள, கடவுளே, ஒரு சிறு பெண்ணை கட்டிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் என்று அவன் நெற்றியை தேய்த்து கொள்ள, ப்ளீஸ் மாமா, டென்ஷன் ஆகாதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நாம் பிரிஞ்சிடலாம். என்னை கல்யாணம் பண்ணினதால தானே எல்லாரும் உங்கள் வீட்டில் உங்களை திட்டுறாங்க, டிவிலையும் உங்கள் குடும்பத்தை தப்பாக பேசுகிறாங்க. நாம் பிரிஞ்சிட்டா அப்புறம் பேச மாட்டாங்க தானே. அப்பாவும் உங்களை மாதிரி தான் என்னால் இத்தனை வருடம் அசிங்கப்பட்டு இருக்கிறாரு. பெரியம்மா அப்பா கூட சண்டை போடுவாங்க, எல்லாம் என்னால் தான். சரி, அதுக்கு என்றான் ஒரு மாதிரி குரலில் நித்யன். அதுதான், நான் தனியாக போயிடுறேன், இனி அப்பா வீட்டுக்கும் வரமாட்டேன். ஹாஸ்டலில் இருந்து படிப்பை முடிச்சுட்டு நான் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு போயிடுறேன். நீங்கள் லவ் பண்ணின பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்பா கொடுத்த காசை திரும்ப கொடுக்க வேண்டாம். ஏன்னா அப்பாவுக்கும் பணம் வேறு யாரோ தானே தர்றாங்க, அப்பாவோட பணம் இல்லை. அதனால் அப்பாவுக்கும் நஷ்டம் இல்லை, உங்களுக்கும் நஷ்டம் இல்லை. பணத்தால் எல்லா உறவுகளையும் வாங்க முடியாதுன்னு என்னை பெற்றவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? இனி அவங்களையும் நான் தொல்லை செய்ய மாட்டேன். ஏற்கனவே எனக்கு 4 வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டியாச்சு, ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும்தான் அப்பாவே எனக்கு கட்டுவார் என்றவள் பீரோவை திறந்து திருமணத்தின் போது அவள் போட்டு வந்த நகை, நேற்று ரிசப்ஷனுக்கு போட்டது எல்லாவற்றையும் ஒரு பெரிய பெட்டியில் எடுத்து வைத்தவள், அப்பா கிட்ட இதை கொடுக்க போகிறேன். எனக்கு பொதுவாக நகை போடுறது பிடிக்காது, இதெல்லாம் நான் மகி அக்காவுக்கு கொடுக்க போகிறேன். உங்கள் லவ்வருக்கு இதில் ஏதாவது கொடுக்குறீங்களா? இது நல்லா இருக்கு தானே, இதை கொடுங்க என்று நேற்று அவள் போட்டிருந்த பிளாட்டினத்தில் வைரம் பதித்த பெரிய ஆரத்தை கொடுத்தாள். என்ன கட்டுப்படுத்தியும் நித்யன் கைகள் பட்டென அவளை நோக்கி நீண்டு விட்டது. அதன் பிறகே உள்ளங்கை எரிந்த பிறகுதான் அவளை அடித்து விட்டோம் என்றே அவனுக்கு தெரிந்தது. அடிக்கக்கூடாது, சின்ன பொண்ணு, புரியாமல் பேசுகிறான்னு தான் இருந்தான். ஆனால் உங்கள் லவ்வருக்கு கொடுங்கன்னு அவள் கொடுக்கவும் அவன் பொறுமை எல்லை தாண்டி விட்டது. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? இழிச்ச வாயனை என் நெத்தியில் எழுதி ஒட்டி இருக்கா? கட்டின பொண்டாட்டியோட நகையை வாங்கி போய் நான் என் லவ்வருக்கு கொடுக்க நான் கோவலனும் இல்லை, நீ கண்ணகியும் இல்லை. முட்டாள் முட்டாள், உன் அப்பா உன்னை அடி முட்டாளாக வளர்த்துருக்கிறாரு. நேற்று தான் நமக்கு ரிசப்ஷன் நடந்திருக்கு, ஊரா நாம் புருஷன் பொண்டாட்டின்னு தெரியும், 7 மணி நேரத்தில் டைவர்ஸ் கேட்குறான், இடியட் என்று அவன் உரிமை. உண்மையில் நைதிகை பயந்து போனாள். இதுவரை யாரும் அவளை அடித்ததே இல்லை, இப்படி கோபமாக பேசியதும் இல்லை. அவனை பார்க்கும்போதே அவளுக்கு பயமாக இருந்தது. அழுகை முட்டி கொண்டு வெடித்து கொண்டு வர கண்களை கசக்கி கொண்டு அழுதாள். ஏய் என்று அதட்டியவன், வாய மூடுடி, சத்தம் கேட்டது கொன்னுடுவேன் என்று கோபத்தில் அவள் கழுத்தில் கையை வைத்து நெரிப்பது போல் காட்ட அவள் பயந்து அழுதாள். அவன் முறைக்க 2 கைகளாலும் வாயை பொத்தி கொண்டாள். காலையில் எழுந்த கார்த்திகேயன் ஃப்ரெஷ்ஷாகி தன் ஃபோனை எடுத்து பார்க்க நைதிகையிடம் இருந்து மெசேஜ் வந்திருந்தது. என்னது, இரவு தானே பார்த்தோம், அதற்குள் என்ன என்று அதை திறந்து பார்க்க, அப்பா காலையில் என்னை பார்க்க இங்கே வாங்க என்று இருந்தது. அதற்குள் என்ன என்றவர், எப்போ போட்டிருக்கா என்று பார்க்க இரவு 2 மணி என்றதும் பயந்து போனார். அந்த அர்த்த ராத்திரியில் என்ன ஆச்சு, எதுக்கு போட்டிருக்கா என்றவர் உடனே வெளியே போய் திவ்யேஷ் என்று அவனை உசுப்ப, அப்பா ஏன் படுத்துறீங்க, ராத்திரி தூங்கவே ரொம்ப நேரமாச்சு என்று அவன் முனக, டேய் எழுந்துருடா, பாப்பா 2 மணிக்கு மெசேஜ் போட்டிருக்கு, காலையில் வீட்டுக்கு வாங்கன்னு, என்னன்னு தெரியலடா என்றதும் பட்டென்று எழுந்து அமர்ந்தான். என்னடா இது என்று மணி பார்க்க மணி 6:30. இருங்கப்பா என்றவன் ரபினேஷை எழுப்பி சொல்ல அவன் நித்யனுக்கு ஃபோன் அடிக்க ஃபோனை எடுத்தவன், டேய் மாமாவை கூட்டிக்கிட்டு வா என்றான் கோபமாக. பறந்துதான் வந்தார்கள் அப்பா மகன் மூவரும். திரும்ப திரும்ப அந்த வீட்டு வாசலில் வந்து நிற்க வேண்டி இருக்கே என்று நினைத்தான் திவ்யேஷ். அந்த நேரத்தில் வந்தவர்களை பார்த்து மற்றவர்கள் புரியாமல் பார்க்க சுமங்கலி வாங்க என்று வரவேற்றுவிட்டு நித்யனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, இருக்கட்டும் வரேன்
என்றான். ஏய், எழுந்திரு என்று அவளை அதட்ட அவள் பயத்துடன் எழுந்து நின்றாள். கீழே வா என்று அவன் வர அவன் பின்னேயே வந்தாள். ஹாலில் கார்த்திகேயனை கண்டதும் அப்பா என்று கதறிக்கொண்டு ஓடிப்போய் அவர் மார்பில் முகம் புதைத்து கதறி அழ வீட்டில் பெரியவர்கள் அனைவரும் நித்தியனைத்தான் பார்த்தார்கள். ஆத்தி, என்னாச்சு? ராத்திரி கூட நல்லாத்தானே 2 பேரும் இருந்தாங்க என்று சுமங்கலி அதிர்ச்சியுடன் பார்க்க கார்த்திகேயன் உண்மையிலேயே பயந்து போனார். ஏனென்றால் சிறு வயதில் அழுது அடம்பிடிப்பாள். அதன் பிறகு அவள் அழுது யாரும் பார்த்தது இல்லை. இன்று அவள் அழுதது மட்டுமில்லை, அவள் கன்னத்தில் இருந்த கை விரல் தடத்தை பார்த்தவர், நித்தியன், என் மகளை அடிச்சியா என்று அதிர்ந்து கேட்க, ஆமாம், அடிச்சிருக்க கூடாது, கொன்னு இருக்கணும் அவளை என்றான் கோபத்தோடு நித்தியன். நித்தியன் இந்தளவு கோபப்படுகிறான் என்றால் இவள் ஏதோ செய்திருக்கிறாள். அப்பா அவசரப்பட்டு நித்தியனை பேசிவிடக் கூடாது என்று அப்பாவின் கைப்பிடித்து தடுத்த ரபினேஷ், அவசரப்படாதீங்கப்பா என்றவன், என்னடா நடந்தது என்று கேட்க நித்தியன் முகம் கருத்து போய் அவள் இரவு தூங்காமல் விழித்து இருந்தது. அதன் பிறகு அவள் பேசியது, அவன் கோபப்பட்டு அடித்தது எல்லாம் சொன்னான். ஐயோ என்று இருந்தது கார்த்திகேயனுக்கு. நித்தியன் கோபப்பட்டதில் எந்த தப்பும் இல்லை என்று புரிந்தது. தன் குடும்பத்தார் முன்னிலையில் இப்படி பேசும்படி ஆகிவிட்டதே என்ற வருத்தம் வந்தாலும் பேசினான் நித்தியன். இதோ பாருடி, 50,000 கோடி என்பது ஒன்றும் சாதாரண தொகையில்லை. எனக்கு பணம் தேவைதான். ஆனால் பணத்துக்காக மட்டுமே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலை. ஆனால் எனக்கு பணமும் வேண்டும். உன் அப்பா உனக்கு சீராத்தான் அந்த பணத்தை கொடுத்தார். அதே சமயம் அந்த பணத்தை நான் சும்மா வாங்கினதா இருக்கக்கூடாதுன்னு தான் எங்கள் கம்பெனியை உன் அப்பா உன் பெயரில் வாங்கி இருக்காரு. நான் அங்கே வெறும் வேலைக்காரன் தான். நீதான் முதலாளி. அது உன் கம்பெனி. அப்புறம் என்ன சொன்னாய்? உன்னோட வைர நகையை என் லவருக்கு கொடுத்துட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கவா? இதோ பாருடி, இஷானி ஒன்றும் அந்த அளவு தரம் தாழ்ந்தவள் இல்லை. அடுத்தவள் புருஷனை கட்டிக்க, சரியா? என்னை பற்றி உனக்கு என்னடி தெரியும்? நான் யார், என் குணம் என்ன என்று தெரிந்த பிறகுதான் உன் அப்பா ஒன்றுமே இல்லாத வெறும் எனக்கு உன்னை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு என்னை பற்றி தெரியும். இஷானியோடைய லவர் நித்தியனை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஆனால் உன் கழுத்தில் தாலி கட்டின உன் புருஷனை உன் புருஷன் இன்னொரு பொண்ணை மனசால கூட நினைக்க மாட்டேன். உனக்கு நான் வேண்டாம்னா போ, கூட நான் வேண்டாம்னா போ. ஆனால் அப்போ கூட நான் உன்னை விட மாட்டேன்டி. இந்த ஜென்மத்தில் எனக்கு நீதான். இப்போ நீ எங்கே வேண்டுமானாலும் போகலாம். உன் அப்பா கிட்ட உன்னை ஒப்படைத்து விட்டேன். மாமா, உங்கள் மகள் படிப்பு முடிந்ததும் ஒழுங்காக மரியாதையாக என் வீடு வந்து சேரணும். இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அவளுடைய நகையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கிறா. நம்ம மகிமாவுக்கு கொடுக்க போகிறாளாம். ஏன்னா பாவம், நம்ம மகிக்கு நாம் எதுவுமே செய்ய மாட்டோம்ல. இந்த மேடம் தர்றது தானே நாம் போடணும் என்று அவன் நக்கலாக சொல்ல அவனுடைய கோபம் புரிந்தது மற்றவர்களுக்கு. ஏண்டா இப்படி பேசுகிற? அப்பாவுக்கு உன்னை விட வேறு எதுவுமே பெரிதில்லைடா. 1000 பேர் 1000 சொன்னாலும் நீ என் மகள்தான். நித்தியன் உன் கணவன் தான். அவனோட மொத்த குடும்பமும் எதிர்த்தாலும் அவன் உன்னை கைவிட மாட்டான். நான் உன் பேரில் எத்தனையோ சொத்து வாங்கி இருக்கிறேன்.